பிரஜசபில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடி இருக்கின்றோம். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து உடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவராகிய கிறிஸ்துவனுடைய இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல தடவைகளிலே, பல நேரங்களிலே நாங்கள் பலரை எதிரிகளாக பார்க்கின்றோம், பலரை வெறுப்புக்குள்ளானவர்களாக பார்க்கின்றோம், பலரை எரிச்சலுக்குள்ளானவர்களாக பார்க்கின்றோம், பலரை கோபத்துக்குள்ளானவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம், பலரை மூர்க்கத்தனம் உள்ளவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிலைகளை சற்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, எங்களுடைய உள்ளத்தில் இருந்து எழுகின்ற வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வெளிவருகின்ற செயற்பாடுகளுமே காரணமாக இருக்கின்றது. ஒருவரை மகிழ்விக்க வேண்டிய நாங்கள், மகிழ்ச்சி படுத்த வேண்டிய நாங்கள், அமைதியை கொடுத்து அமைதியிலே வாழ வைக்க வேண்டிய நாங்கள், எல்லோரையுமே ஒற்றுமையாக அரவணைத்து ஒற்றுமையின் பாதையிலே செல்ல வேண்டிய நாங்கள் எவ்வாறான மனநிலைகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பங்களிலும் சரி, எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் பலரை மனநோக செய்கின்றோம், பலருடைய மனங்களை புண்படுத்துகின்றோம், பலரை நாங்கள் வெறுப்புக்குள்ளானவர்களாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த நிலைமை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய மூர்க்க குணங்களும் வீண்டாவாதங்களும் கோபங்களும் சண்டை சச்சரவுகளும் வாய்த்தக்கங்களுமே காரணமாக அமைகின்றது. நல்லவர்களாக வாழ வேண்டியவர்களை கூட கெட்டவர்களாக மாற்றுகின்ற ஒரு நிலைதான் இன்றைய காலகட்டத்தில் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுவதைப் போன்று, எமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நாங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து, நாங்கள் எல்லோரையும் ஒற்றுமையாக எங்களுடைய ஆண்டவருடைய பாதையிலே வழிநடத்தி செல்லுகின்ற பொழுது, நாங்கள் எல்லோருமே இறைவனுக்குரியவர்களாக ஏற்றவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம். ஆகவே மனித வாழ்க்கையிலே பல சவால்கள் வரலாம், பல எதிரடைகள் வரலாம், பல இன்னல்கள் வரலாம், பல தீய துர்க்குணங்கள் ஏற்படலாம், பல சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம், கோபதாபங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள், இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்து எல்லோரையும் ஒன்றிணைத்து அன்பின் பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே, சமத்துவத்தின் பாதையிலே நாங்கள் எல்லோரும் பயணிக்கின்ற பொழுது, நாங்கள் எல்லோருமே இறைவனுக்குரியவர்களாக வாழ்ந்து எல்லோரையும் அரவணைத்து செல்லும் அன்பின் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம். இந்த சிந்தனைகளோடு இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தோடு அன்னை மரியோடு சென்று அன்னை மரியாவுடைய பாதத்தில் சரணடைவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.